வணக்கம் நண்பர்களை. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் வெளிப்பட்டு நம்ம இசை தான் என் வீட்டு மருமக அப்படின்னு அறிவிச்சுறாங்க. இதை கேட்டு இசை செம குஷியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதையக்கான நம்ம ஸ்ரீஜா பானுமதியோட சேர்ந்து திட்டம் போட ஓடிட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம நினச்சது ஒன்று நடக்குது ஒன்று. இப்போ இசை தான் அந்த வீட்டு மருமக அப்படின்னு பானுமதி கிட்ட சொல்லுறாங்க. இந்த பேரடியை அப்படியே பானுமதி, என்ன சொல்கிற ஸ்ரீஜா, என்ன நடந்துச்சு, ஏன் உன்னை அங்கேருந்து மருமக ஸ்தானத்துலேருந்து சுபத்ரா கீழே இறக்குனா அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் எல்லாமே நம்ம போட்ட நாடகம் வெளுத்துடுச்சு. நம்ம ஒருத்தங்களை அத்தை மாமானி செட் பண்ணி நீங்கள் அனுப்புன ஆளோட ஒய்ஃப் வெளுத்து கட்டிட்டாரு. அது ஒரு ரீசனாக இருந்தாலும் விஷால் கூட விஷால் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அதுக்கு பிறகும் அந்த சுபத்ரா என்ன மருமக அப்படின்னு தான் வச்சுட்டு இருந்தா. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு அந்த ரம்யா உண்மையை உடைச்சிட்டா. எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டா. அவள் சொன்னதோட நீ திட்டம் போட்டு சரி பண்ணி விசால நம்ப வச்சிருக்க இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரா என்னை அடித்து வெளுத்து என்னை ஓரங்கட்டிட்டா. இப்போ எனக்கு அந்த குடும்பத்தை பழிவாங்க வேறு எந்த வகையில் நான் உள்ளுக போனால் தான் பழிவாங்க முடியும். அதுக்கு வழி இல்லை. எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான சுபத்ராவை பழிவாங்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம், நீ உனக்கு இப்படி சொல்லுற, எனக்கும் இதே மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்சு இருக்கு. ஆனால் என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன் கல்யாணம் முடிஞ்சா இல்லை அந்த விசாலுக்கு இசை கூட வாழ முடியாத அளவுக்கு நம்ம எதையாவது பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு அதிரடியில் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இசை ஆப்பு வைக்க போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்மளுக்கு விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு கல்யாண ஏற்பாடுகள் ஜெகஜோதியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அச்சதை தட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்ரீஜா கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ நம்ம சுபத்ராவுக்கு, நான் இதெல்லாம் நம்புகிறவ, ஆனால் எனக்கு நீ இப்படிலாம் செய்யுது அவ்வளோ கோபமாக இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அத்தை, இவ நம்ம வீட்டுக்கு சரிப்படாது அப்படின்னு எல்லாம் நம்ம வர்ஷினி ராகவ் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் உங்கள் தம்பி பண்ணினது தப்பு, அவனுக்கு கூட தப்பாக இருந்திருக்கான். அந்த விஷயத்துக்காகவே இதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தப்பு நடக்கலை அப்படின்னு உண்மையை தெரிஞ்சாதான் அம்மா இந்த விஷயத்தில் இசையை விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா அவங்க மனசுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கும் தப்பு நடந்திருக்கு, அதனால் என்ன ஸ்ரீஜா பண்ணாலும் அவங்க தான் மனைவியாக விஷாலுக்கு வரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, அதை முறியடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போடுறாங்க. இதுக்கு ரம்யா வந்தால் தான் இந்த உண்மை உடையும் அப்படின்னு மறுபடியும் ரம்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஏற்கனவே சாமியார்கிட்ட கேட்டு கண்டிப்பாக உண்மையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம ரம்யா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளம்பி வர்றதுக்கு தான் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ராகமும் வர்ஷினியும் என்னடா பண்ண இந்த ரம்யாவுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு ஃபோனை போட்டு நம்ம ஸ்ரீஜாவுக்கு பேசாமல் கால் பண்ணி ரம்யா ஸ்ரீஜா பேசினது மாதிரியே ரம்யாவுக்கு கால் பண்ணி பேசி இங்கே வர வைக்கலாம். தன்னோட கல்யாணத்துக்கு நீனம் வரணும் அப்படின்னு ரம்யாவை இங்கே வர வைப்போம். அப்போனா கண்டிப்பாக வருவா. வந்த இடத்துல நம்ம எதையாவது பண்ணி உண்மையை நம்ம அம்மா கிட்ட சொல்ல வைக்கலாம் அப்படின்னு ராகவ் ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. ரம்யாவை இங்கே ஸ்ரீஜா மாதிரி ஃபோனை போட்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வர்ஷினி ஆட்களை அதை பேசக்கூடிய, அந்த குரல் பேசக்கூடிய ஒரு நபரை செட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லேடியை குரல் மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜாவோட வாய்ஸை காட்டி இதே மாதிரி ஃபோன் போட்டு இந்த மண்டபத்துக்கு வாடி அப்படின்னு அந்த இடத்துல வா, என்னோட கல்யாணத்துக்கு நீ இல்லாமையா ரம்யா, இப்போ உன்னால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது, நீ அன்னைக்கு செய்த உதவியால் தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை போட்டு பேசுகிறாங்க. இதில் அப்போ நம்ம ஏற்கனவே அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, இந்த உண்மையை நீ சொல்லி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே அழிச்சிடாத, ஏற்கனவே
ஏற்கனவே வந்து இந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருக்கு, அதனால தான் உன்னிட்ட இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து கெடுக்க வச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்குது. நான் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருக்கட்டு, நீ வரணும், இப்போ ஒன்றால் தானே எனக்கு வந்து அன்னைக்கு நீ மட்டும் இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் உன் வீட்டு பர்த்டே அப்படின்னு வந்து விசால வர வைக்காமல் இருந்தால் எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆயிருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஒன்றால் தான் நடக்குது ரம்யா. சொல்ல போனால் நீ வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இந்த நபர் பேசுறதுக்கு உடனே வந்து நம்ம ரம்யா வந்து வராங்க. வந்தவங்கள நம்ம வர்ஷினியும் விசாலும் வந்து மிரட்டுறாங்க. இந்த பாரு, உண்மையை சொல்லிடு, இல்லாட்டா உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரட்ட நேரம் நம்ம சுபத்ரா கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. எந்த தப்புமே வந்து விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடுவில் நடக்கலை. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்தாங்க, ஆனால் வந்த இடத்துல தப்பு நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு எல்லாம் ஸ்ரீஜா திட்டமிட்டு வந்து செய்த சதி இது வந்து அப்படி. அப்போ அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அம்மா அதை நாங்கள் சொல்லோம். டாக்டரை மிரட்டி பானுமதியோடு சேர்ந்து இவ தான் ஸ்கெட்சு போட்டு ஸ்ரீஜா தான் அந்த ரிப்போர்ட்டை மாற்றினது. நான் அதுக்கு ஆதாரமாக அந்த டாக்டரோட வந்திருக்கேன். அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க இதை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ வந்து நம்ம விசாலுக்க வாழ்க்கை வந்து ஸ்ரீஜா அம்மா பானுமதிக்கு கூட்டணியை உடைச்சி காப்பாற்றினதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து டாக்டரை வந்து ராகு வந்து கூட்டி கொண்டு விட்றாங்க. அதோட ஸ்ரீஜாவின் முகத்தில் கிளியுது. நம்ம என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து அடி நம்ம சுபத்ரா வந்து அடித்து விழுக்கிறாங்க. ஏண்டி என் பையன்கிட்ட நான் முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு நீ வந்து என்ன கூச வச்சுட்ட, இல்லாட்டா என் பையன் வந்து எனக்கு எவ்வளவு முக்கியம். நான் அவன் என்கிட்ட வர நேரையெல்லாம் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடந்த தப்பு தான். என் கண்ணு முன்னாடி வந்து அவன் எனக்குள்ள உறவையே அழிச்சிட்டு இருந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓங்கி பொண்ணுங்க இந்த விஷயத்த பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ புழுத்த பொய்யா இருக்கு. நீ வந்து என் வீட்டுக்கு மருமக வந்தா என்னென்னமோ நடந்துடும். நல்ல காலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்போவே இங்கேருந்து போடி. அந்த பானுமதியோட ஆளா அவள் என்ன சதி திட்டம் போட்டாலும் அதெல்லாம் நடக்காது, போய் சொல்லு அப்படின்னு வந்து அடித்து வெளுத்து விரட்டுறாங்க. இசை வந்து நம்ம விசாலுக்கு மணமகளாக வந்து அறிவிக்கிறாங்க. அதே நேரம் விசாலுக்கு மனசில் எவ்வளோ ஸ்ரீஜா மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இசை வந்து நம்பினா நாங்கள் தப்பு பண்ணலை, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து மாற்றி சொன்னோம். ஆனால் கடைசியில் இசையோட நம்பிக்கை தான் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விசாலுக்கு இசைக்கு மேலே ஒரு மதிப்பு வருது. அதோட நம்ம லவ் பண்ணோமே அதெல்லாம் வந்து பொய்ய. அந்த ஸ்ரீஜா வந்து நாடகம் தான் நம்மளுக்கு லவ் பண்ண மாதிரி ஆடி இருக்காளா? அப்போ எந்த திட்டத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சாலோ தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி வந்து தவிக்கிறாங்க. ஆனால் இசை வந்து இவ வந்து எந்த திட்டத்து ஏதோ ஒரு பழிவாங்க திட்டம் அத்தை குடும்பத்து மேலே இருக்குது. இல்லைன்னா இவ மருமகளாக ஆகணும்னு இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட நம்ம இசை விசால் திருமணம் நல்லபடியாக வந்து நடக்குது. நம்ம இசை வந்து மருமகளாட்டு சுபத்ரா குடும்பத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க.